10th தமிழ் புக்கில் இருக்கிற அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அகப்பொருள் அப்படின்னா அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுநிலைகள் கூறுவது தான் அகத்திணை ஆகும். அதாவது அகப்பொருளோட விளக்கம் என்னதுன்னா, தலைவன் தலைவி இருக்கிற இடையில இருக்கிற உறவு நிலைகளை கூறுதாங்க. அதுதான் அகப்பொருள். இதுக்கு அர்த்தம். அகப்பொருள் வந்து எத்தனை வகையாக பிரிக்காங்கன்னா 7 வகையாக பிரிக்காங்க. அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை 7 வகை இருக்குது. ஆனால் அந்த 7 வகையில் 5 இருக்கிற அதை என்ன சொல்கிறாங்கன்னா அன்பின் 5 இணைகள்னு சொல்கிறாங்க. 7ல் இருக்கிற 5 தான் அன்பின் 5 இணைகள். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பின் 5 இணைகள் சொல்கிறாங்க. இந்த அகப்பொருளை எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கன்னா 3 பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னதுன்னா முதற் பொருள், செகண்டு கருப்பொருள், 3வது உரிபொருள். இந்த முதற் பொழுது என்னது எத்தனையாக பிரிச்சுருக்காங்கன்னா நிலம் பொழுதும் சேர்ந்தாதான் என்னதுன்னா முதற் பொருள் எனப்படும். இந்த நிலம் அது எத்தனை நிலங்கள் கொண்டதுன்னா, நம்ம பார்த்தோம்னா அந்த அன்பின் 5 இணைகள், அந்த 5 நிலங்கள் தான் இந்த நிலத்தில் குறிப்பிட்டிருக்கு. இந்த 5 நிலங்களில் ஃபஸ்ட்டு என்னதுன்னா குறிஞ்சி, மலை சார்ந்த இடமும், 2வது முல்லை காடு சார்ந்த இடமும், மருதம் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரம் சார்ந்த இடமும், அதாவது மணல் சார்ந்த இடமும்,